அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 7 பேர் பலியாகி இருக்கிறார்கள். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தின் டயர் வெடித்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பை தாண்டி 2 கார்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எமது செய்தியாளர் ரவீந்திரன். அவரிடம் பேசலாம். வணக்கம் ரவீந்திரன், இந்த விபத்து எப்போது ஏற்பட்டது? விபத்து தொடர்பான மேலும் விவரம். வணக்கம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த ராமநத்தம் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து முன்புற டயர் வெடித்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த காரின் மீது மோதியது. இதில் சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி சென்ற 2 கார்கள் மீது மோதியதில் 7 பேர் சம்பவ இடத்திலேயே பலி. ராமநத்தம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்த செய்தியாகும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நவேந்திரன். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற பேருந்து 2 கார்களின் மீது மோதியதில் 7 பேர் பலியாக இருக்கிறார்கள். டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே பேருந்து 1 கார்கள் மீது மோதியதில் 7 பேர் பலியாக இருக்கிறார்கள். 2 கார்கள் மீது அரசு பேருந்து மோதியதில் 7 பேரும் உயிரிழந்த பரிதாபமானது ஏற்பட்டிருக்கிறது. நவேந்திரன், தற்போது இந்த பேருந்து கார்கள் மீது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த விபத்தில் 7 பேர் பலியாக இருக்கிறார்கள். இந்த 7 பேரும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களா? வேறு யாருக்கு எனும் காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா? விவரம். வணக்கம். இந்த விபத்தில் 7 பேரும் 2 கார்களில் வந்துள்ளனர். மீதமுள்ள 3 பேர்கள் சிறு சிறு காயங்களுடன் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் தெரியவரும் இவர்கள் எந்தெந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்று. தற்போது அங்கு உள்ள போக்குவரத்துகளை சீர் செய்து கொண்டு இருக்கின்றதால் விவரங்கள் பின்வரும் தகவல்கள் பற்றி தெரியப்பட்டோம். விவரங்களுக்கு நன்றி நவீன்.